ஹாய். நான் ஃபார்ம் டி எப்படி சேர்ந்தேன்னு நான் சொல்றேன் கேளுங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன படிக்கணும்லாம் ஐடியாவே கிடையாது. ஸ்ட்ரைட்டா போனேன். ஃபார்ம் டின்னு ஒரு கோர்ஸ் இருக்குன்னாங்க. டாக்டர்னு நான் போய் சேர்ந்தேன். அவங்க என்னென்ன உருட்டுனாங்கன்னு நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. எப்பா உன் பையன் டாக்டர் பான்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் துணை. அப்படியே உங்க அப்பா ஃபீஸ் எத்தனை நாள் வச்சுருவாரு. அப்படிலாம் விட்டுறாதீங்க. அடுத்துட்டு பாத்தீங்கன்னா பச்சை இங்கில சைன் போடுவான் உங்க பையன்னு ஒரு உருட்டு ஒன்று விடுவாங்க. அது செம்மையா இருக்கும். அப்படியே நம்மளுக்கே பூஸ்ட் ஆகி நம்ம தாண்டா மாசுன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் லாஸ்ட் தேர்டு உருட்டு என்னன்னா, நீங்க படிக்கும் போதே இன்டர்ன்ஷிப்ல கையில காசு வாங்குவீங்க ஸ்டைட் பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் சத்தியமா கிடையாது. அப்படியே எஞ்சி வெளியே வந்துருங்க. இந்த மாதிரி உருட்டுலாம் உருட்டுனாங்கன்னா அதுதான் சொல்றேன். ஃபார்ம் டியோட ரியாலிட்டி இதுதான். ஏன்னா நிறைய பேர் கேட்குறீங்க படிக்கலாமா வேணாமான்னு. ரியாலிட்டி இதுதான். பேசிக்கான குவாலிஃபிகேஷன் பி ஃபார்ம் இருந்தாலே உங்களுக்கு ஃபார்ம் டிக்கான எல்லா வேலையுமே நீங்க போகலாம். அதுக்கு ஃபார்ம் டி தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க அதுக்கு பி ஃபார்மே படிச்சுட்டு போயிருக்கலாம். நான் ரெக்ரெட் பண்றேன். ஆனா ஃபார்ம் டிலேயே ஸ்கோப் இருக்குது. இப்ப கிடையாது, அதுக்கப்புறமா தான் கிடைக்கும். அப்புறம் இன்னொன்னு, ஃபார்ம் டி படிச்சா டாக்டருக்கும் மேலன்னு சொல்லுவாங்க. சத்தியமா அதெல்லாம் நம்பிடாதீங்க. எம்பிபிஎஸ் தான் மாஸ்ட், டாக்டர் தான் டாக்டர். நாமெல்லாம் டாக்டர் கிடையாது. ஒன்லி பேருக்கு முன்னாடி தான் டாக்டர் வரும். அதுக்கப்புறம் என்ன மாதிரி யாரெல்லாம் ஏமாந்தீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. நிறைய பேரை காப்பாற்றுவோம்.